ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஹீலிங் வர்ஷிப், ஸோ இந்த துதி ஆராதனையினுடைய நல்ல சுகமளிக்கிற இந்த வர்ஷிப் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை, ஆன்லைன் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். வேதம் நமக்கு நல்ல சுக வாழ்வை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோயில்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வம். இந்த உலகத்திலே சில வாழ்க்கை மட்டும் நமக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கானது. மனிதர்கள் பணத்தையும் பொருளையும் வீடையும் நிலங்களையும் யோசிக்கிறார்கள். ஆனால் அதெல்லாவற்றையும் விட ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம சுகமாக இருக்கிறது தான் ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. மருத்துவமனைக்கு போகாமல், அட்மிட் பண்ணப்படாமல், இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒன்று என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் ரொம்ப கொடுமை. நம்முடைய உடம்பை அங்கங்கே குத்துறது, இன்னும் நம்ம மாத்திரையினால் நம்முடைய உடம்பை கெடுத்துக்கொள்வது, இதுதான் ரொம்ப மோசமான ஒன்று. அதனால் ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நம்ம சுகமாய் இருப்பதே ஆண்டவர் நமக்கு பாராட்டின பெரிய தயவு. ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மருத்துவமனையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம சில காசு கட்டி கொடுக்குற மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் இருக்கும். இன்னும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரவே முடியாது. நான் எல்லா வாலிபர் கூட்டத்திலையும் பெரிய பெரிய வாலிபரில் கூட்டத்தில் சந்திக்கும் போது அவன்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நீ மாதத்திற்கு ஒரு டைமாவது நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 hours அவன் வாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நோயாளிகளை பார்த்துட்டு வந்தாலே நிச்சயமாகவே வாழ்க்கையாக நம்ம ரொம்ப தப்பு பண்ணக்கூடாதுங்கிற உணர்வு வந்துடும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இவ்வளோ தூரம் கிருபையாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். சிலருக்கு பார்த்திங்கன்னா பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்துக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பணம் இருக்குது பாருங்களேன். ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறோம் பாருங்கள், அதுவே பெரிய ஆசீர்வாதம் தான். ஏன்னா அது கூட இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒருத்தர் இங்கே அவருடைய காலை எனக்கு ரொம்ப காலை அழுகி போயிருக்குது, என்னால் தாங்கவே முடியாத வலி அப்படின்னு சொன்னார். சரி, கொஞ்சம் எண்ணெய் அந்த காலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கட்டை வேணால் அவுத்து காமிங்க அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கட்டை அவுத்தா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லிட்டரலாக புழு இருக்குது. அப்படியே நெளியுது அந்த புழு உள்ள காலுக்கு. அந்த கால் விரலில் அவ்வளோ பெரிய ஓட்டை, அதில் புழு நெளியுது. என்னால் அதை பார்த்துட்டு என்னங்கய்யா அப்படின்னு, ஐயோ பாஸ்டர் என்னால் தூங்கவே முடியல, எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப வருத்தப்பட்டு அதை க்ளீன் பண்ணி அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு அவரை அனுப்பணும். ஆனால் இப்படி பலவீனத்தில் ட்ரீட்மெண்ட்டு பார்க்கவே முடியாத கஷ்டப்படுகிற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நோயில்லாத ஒரு சுக வாழ்வை கர்த்தர் தருவாராக. சில வியாதிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி சிலது வரும். அதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோலுக்கு மிஞ்சி. பாருங்கள், 18 வயதான ஒரு பையன் கேன்சரு, 8 வயதான ஒரு குழந்தைக்கு இப்படி வியாதி இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம். இந்த வியாதி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நாலேஜினால் வர்றதல்ல, நம்ம யோசிச்சதுனால அப்படி வர்றதில்ல. திடீர்னு வந்துடுது, அது நம்ம பரிதாபப்படுறோம், அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சில வியாதிகள் எது வருது அப்படின்னு சொன்னால், நம்மளாலேயே சில வியாதிகள் வரும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் சில வியாதிகளை அனுமதிக்கிறதை நம்ம ஆண்டவர் வெற்றியை தருவார். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நானாக ஒரு பலவீனத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உண்டு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்முடைய உடம்பை அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சோறு இருந்தால் தான் சித்திரம். நம்ம இருந்தால் தான் நம்முடைய காருக்கு மரியாதை, நம்ம இருந்தால் தான் நம்முடைய வீட்டுக்கு மரியாதை, நம்ம இருந்தால் தான் நம்முடைய வேலைக்கு மரியாதை, நம்ம இருந்தால் தான் நம்முடைய ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை. நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருந்தாலும் அது எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆனால் சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பை நம்ம நிறைய விதத்தில் நம்ம கெடுத்துக்கிறோம். அப்படின்னா
உலகத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் வந்து தங்களுடைய உடம்பை வந்து வித்தியாசமாக கெடுத்துக்கிறாங்க. எதில் கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நிறைய பேர் தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, போதை பொருட்களெல்லாம் போடுறாங்க. இதனால தன்னுடைய உடலை கெடுத்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்க நம்ம நிறைய பேர் வித்தியாசமாக உடம்பை கெடுத்துக்கிறோம். எதில் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனாலே ஒரு மனிதன் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்போது கவலை என்ன செய்யுமாமா? வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனை ஒடுக்கும், கவலை ஒடுக்கும். அப்போ நிறைய பேர் வந்து நம்முடைய இருதயத்திலே ஒடுங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கவலை. கேட்டால் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எப்படி பாஸ்டர் கவலைப்படாமல் இருக்கிறது, எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அதே போல நெடுநாள் நம்ம வைத்திருக்கிற கசப்புகள் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால், அது வந்து வியாதியாகி மாறும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சென்னையில் வந்து ஒரு மனிதருக்காக ஜெபம் பண்ணுறேன். அவளுக்கு பிளட் கேன்சர். அப்படின்னா வாயில் திறந்தா பிளட் அப்படியே வாமிட் எடுத்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த ஊழியக்காரர் அவருக்காக ஜெபம் பண்ணுறாரு. இல்லை, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு அருவா இருக்குது. அவருடைய பெட்டிக்குள்ளே ஒரு அருவா இருக்குது. எங்கன்னு கேட்டால் அவருடைய ஊர் சொல்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனைவி வந்து, அவர் வந்து ஃபாரினில் இருந்திருக்கிறாரு, இருந்து நிறைய சம்பாரித்து பணத்தை அனுப்பினார்கள். மனைவியை நம்பி அவன் வீடு வாங்கு, நிலம் வாங்க அப்படின்னு அனுப்பினார். இந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊரில் வந்து வேற ஒரு மனிதனோட தொடர்பு வச்சு கொண்டு இந்த பணத்தை எல்லாம் அந்த மனுஷனுடைய பேரில் சொத்தை எழுதி, கடைசியில் இவர் வரும்போது ரிசீவ் கூட பண்ணாமல் அந்த அம்மா அந்த மனுஷனோட போயிட்டாங்க. அந்த ஆதங்கம் தாங்க முடியாமல், இவங்களை கொல்லாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய பெட்டிக்குள்ளே ஒரு அருவாவை வச்சு அதை தீட்டி, என்னைக்காவது நான் கண்டுபிடிப்பேன் கொல்லுவேன்னு வச்சுருந்தார். கடைசியில் பல வருடங்கள் தாண்டி அவருக்கு என்னவா வந்துச்சுன்னா, அந்த கசப்பு வந்து கேன்சராக மாறி, பிளட் கேன்சராக மாறி, தேவனுடைய அந்த ஆலயத்திற்கு வந்து அந்த பாஸ்டர் வந்து, இல்லை நீங்கள் மன்னிக்காமல் வந்து இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி, நான் எப்படி மன்னிப்பேன்னு சொல்லி கடைசியில் அவர் ஒப்பு கொடுத்து மன்னிச்சதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வியாதி சரியாகி இன்றைக்கு அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்க, நம்முடைய இருதயம் வந்து ஒரு வெள்ளை தாளை போல, நம்ம ரொம்ப கசக்கக்கூடாது, நம்ம ரொம்ப பேசக்கூடாது. உடனே ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும்னா டக்குன்னு நீங்கள் சரியாகணும். நம்ம வந்து வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் வந்து சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, காலையிலே உங்களுக்கு அழுகையா இருக்கலாம், ஆனால் மாலையிலே உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னால் அக்களிப்பு உண்டாகும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவுது. அப்போ ஆண்டவர் வந்து எந்த காரியத்தையுமே லாங் டைமாக எடுத்துட்டு போகிறத கர்த்தர் விரும்பவே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற, நீங்கள் யாராவது ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம், எதையுமே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ரொம்ப லாங் டைமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நெகட்டிவே அப்படின்னா எதிர்மறையான காரியத்தை வந்து நீங்கள் ரொம்ப வந்து லாங் டைமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. உடனே 1 மணி நேரத்துக்குள்ள, அரை மணி நேரத்துக்குள்ள, 4 மணி நேரத்துக்குள்ள உடனே ஒரு ஐடியாவுக்குள்ளே வரணும், ஒரு யோசனைக்குள்ளே வரணும். சரி, ஓகே, இனி என்ன பண்ணலாம், இனி என்ன செய்யலாம், சரி அதை யோசிக்காத, அதுலேருந்து வெளியே வந்துரு, அதை தூக்கி போட்டுரு, நீ போய் சாப்பிடு, நீ போய் நல்லா தூங்கு, நீ போய் குளிச்சிரு, அப்படின்ற மோட்டிவேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் வர வேண்டும். இப்போ பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அவனுடைய பலவீனம் இருக்குது, ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை. அப்போ இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தன்னை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் பல வருடமாய், பல மாதமாய், பல நாட்களாய் ஏதோ ஒன்று மனசில் வச்சு போராடிட்டு இருப்பீங்கன்னா, எதையாவது குறித்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா, அது ஒருவேளை தீமையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த ஹீலிங் வர்ஷிப் நடக்கிறதுக்குள்ள அதை என்ன பண்ணிடணும்னா மறந்துடணும். என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அப்போது நம்ம வந்து இப்போது நகோமியை குறித்து வேதம் சொல்லுது, நம்ம நகோமி ரூத்து இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகுது. 2 பேரும் இப்போ வந்து அவங்க விட்டுட்டு போன தேசத்திற்கு வந்துட்டாங்க.
இப்போ தேசத்துக்கு வந்து ஒருத்தருடைய மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன? ஒருத்தர் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் நகோமின்னு சொல்றாங்க. என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறாள்னு சொல்லுங்க. இப்ப 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, இவங்களுக்கு சாப்பாடு யாரு கொண்டு வந்து கொடுப்பா? யார் கொடுப்பா? அப்போ ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நான் போய் வெளியில போய் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு வழி இருக்கான்னு நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, எதேச்சியாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் போவாசுனுடையதாக இருந்தது. அங்க இருந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்ம ஒரு படி எடுத்து வச்சா நமக்காக உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்ம மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், நம்ம விடுகிறதற்கு ட்ரை பண்ணணும், நம்ம மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும், நம்முடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வராம, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்படுகிறது யாரா இருப்பீர்கள்னால் நீங்களா தான் இருப்பீங்க, நீங்களா தான் இருப்பீங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப நன்றி கட்ட உலகத்துல நம்ம வாழ்றோம், ஒரு மோசமான உலகத்துல வாழ்றோம். ஈவு, இரக்கம், அன்பு, பாசம் அப்படின்றது இந்த உலகத்துல வந்து ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. இப்ப பாருங்களேன், இப்போ உங்களை நான் வேற யாரையும் சொல்லல, என்னையே நான் சொல்றேன்னு வைங்களேன். இன்னைக்கு நான் பாஸ்டரா இருக்கேன், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், நாளைக்கு நான் பலவீனமா படுத்துட்டேன்னு வைங்களேன், யார் இந்த இடத்துல நிற்பா சொல்லுங்க? இன்னொருத்தர் இந்த இடத்துல நிற்பாங்க, இன்னொருத்தர் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பாட்டு பாடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்க எல்லாரும் வந்து அடுத்த வாரம் நான் நிற்கலைன்னா, ஐயோ பாஸ்டர் எங்க, பாஸ்டர் எங்க, பாஸ்டர் இல்லாமல் நல்லாவே இல்லை, பாஸ்டர் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக்கும் நான் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன, ஐயோ பாஸ்டர் இந்த வாரமும் இல்லையா, இந்த வாரமும் இல்லையா, அவ்வளோதான். ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் 4 வாரம் 4 வாரம் தொடர்ச்சியாக இந்த இடத்துல நான் இல்லைன்னா, 5ஆவது வாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே யார் நிற்கிறாங்களோ அவங்கள நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சத்தமா சொல்லுங்க, நீங்க ஏத்துக்கிற ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 6 மாசமோ 7 மாசமோ தாண்டி, ஆமா இல்ல பாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார்ல, எத்தனை வருஷமா, நம்ம எத்தனை வருஷமா உங்களோட டிராவல் பண்ணியிருப்போம். ஆனா அது வந்து அதுக்காக நீங்க கெட்டவங்க, அதுக்காக நீங்க தீய ஆள்னு சொல்லல. இதுதான் மனுஷனுடைய நேச்சர், இதுதான் மனுஷனுடைய எண்ணம். அப்போ ஒண்ணு நீங்க நினைக்கணும், நம்ம பலவீனப்படுகிறதுனால, நம்ம கவலைப்பட்டு பலவீனப்படுறதுனால யாருமே நம்மளை பேம்பர் பண்ண சொல்லுங்க மாட்டாங்க. உனக்கு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கவலைப்பட்ட, எதுக்கு யோசிச்ச, ஏன் அப்படி பண்ண முடியாதா, அப்படி எதுக்கு நீ பண்ணணும், நீ போயிட வேண்டியதானே, நீயா வருத்து வச்ச, நீயா அந்த நோயை இழுத்துட்ட. அப்போ குற்றப்படுத்துவாங்களே தவிர நம்ம மேலே யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு. அப்போ இன்றைக்கு இந்த ஹீலிங் சர்வீஸில் நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் தோணணும்னா, என்ன நான் நல்லா பார்த்துக்கணும். சொல்லுங்க எல்லாருமே, உங்களை பார்த்து கேளுங்க, உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. ஆனால் இதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னா ஒருத்தர் உற்சாகமாக சொல்லியிருப்பீங்க. இல்லை இல்லை, நீங்கள் உங்களை நல்லா பார்த்தாதான் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் தேவை, நான் அவசியம், என் குடும்பத்திற்கு நான் அவசியம், இந்த திருச்சபைக்கு நீங்கள் அவசியம், இந்த பட்டணத்துக்கு நீங்கள் அவசியம். நான் சொல்கிறேன், எல்லா இடத்திற்கும் நீங்கள் அவசியன்றதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்று வரையிலையும் கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். அப்போ நானா ஒரு நோயை என்னுடைய சரீரத்தில் என்ன பண்ண மாட்டேன்னா, இனி மரணம் வரைக்கும் என்னால் என் சரீரத்திற்கு கேடு கேட்கல. சொல்லுங்க பார்க்கல, எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணலாமே, இன்னைக்கு இந்த ஹீலிங் சர்வீஸில் ப்ராமிஸ் பண்ணலாமே, என்னால் என் உடம்புக்கு ஒரு கேடு வராது. நல்லா சொல்லுங்க எல்லாருமே, எல்லாரும் சொல்லுங்க, என்னால் என் உடம்புக்கு ஒரு கேடு, இனி நான் என் உடம்பை கெடுக்க மாட்டேன், என் உடம்பை நான் நல்லா பார்த்துக்குவேன், என் சரீரத்தை நான் நல்லா பார்த்துக்குவேன், என் மனசை நான் நல்லா பார்த்துக்குவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை தீர்க்க ஆயுசோட கர்த்தர் வைக்க போகிறார், அநேகருக்கு சாட்சியாய் நான் வாழப் போகிறேன், நான் மரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவள் அல்ல, அழைக்கப்பட்டவன் அல்ல, கர்த்தர் என்னை மரணம் வரைக்கும் பிரகாசிக்கிற ஒரு தீபமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஸோ ஆண்டவர் அனுமதிக்கிறத குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனத்தை அனுமதிச்சுக்கிறாரா, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த பலவீனம் உங்களை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். தேவன் அனுமதிக்கிற ஒரு பலவீனம் அது தீமையாக இருக்காது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் ஒரு பலவீனத்தை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார்னா அந்த பலவீனத்தை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. அந்த பலவீனம் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்சியாய் தான் மாறும். அந்த பலவீனத்தை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஆனா ஒன்றும் மறந்துடக்கூடாது, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்னா எந்த விதத்திலையும் நான் பலவீனம் அடைய செய்ய மாட்டேன். கடந்த 3 நாளைக்கு முன்பாக ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒலம்பஸ்க்கு பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜீவ் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. நான் வந்து பைபிள் காலேஜ் வந்து ராமநாதபுரத்தில் தான் படித்தேன். அந்த ராமநாதபுரத்தில் படிக்கும்போது பின்னாடி அந்த ராஜீவ் நகரில் வந்து நிறைய சண்டே ஸ்கூல் நடத்தணும். உங்களுக்கு சாட்சி கூட சொல்லியிருப்பேன், டிஸ்கோ டிஸ்கோன்னு பாட்டு பாடுறதெல்லாம் அங்கே தான். என்ன கேர்ள்ஸ் வந்து கிண்டல் பண்ணுறதெல்லாம் அங்கே தான், அந்த ஏரியாவில் தான். அப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒலம்பஸ்க்கு பின்னாடி நம்ம சர்ச் பிலீவர் ஒருத்தருடைய வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ராகும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. எப்போ அப்படின்னா 2000, கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 2025 ஆயிடுச்சுல்ல, 25 வருஷம் ஆச்சுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தெருவுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சே இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு வயதான தாயார் ஒரு வீட்டில் என்னை கூட்டு ஜெபம் பண்ணாங்க. அதை மறக்கவே இல்லை. நான் அந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு ரொம்ப கசன்னு இருந்துச்சு. அந்த வீட்டில் நிறைய துணி இருந்துச்சு, நிறைய அழுக்காக இருந்துச்சு. அந்த வீடு வந்து யாருமே குடியேறாதது மாதிரி இருந்துச்சு. ஒரு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 அடிக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு பையனுடைய ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. அப்போ நான் நினச்சிட்டேன், இந்த அம்மா இப்படி இருக்கிறதுக்கு இந்த குடும்பத்தில் யாரோ இறந்துருக்காங்க, இந்த நபர் தான் இறந்துருக்காருன்னு கெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ அந்த விசாரிக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இவன் என் பையன், இவன் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான், ஆனால் இன்னைக்கு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் இறந்து போனா, எப்படி இறந்து போனா அப்படின்னா, அவனுக்கு வந்து திடீர்னு யாரோ ஒருத்தர் பேசினாங்களாமா, நீ 41 நாள் நீ உபவாசம் இருக்கு. எத்தனை நாள்? 41 டேஸ். அப்போ எதுக்கு 41 நாள் அப்படின்னா, இயேசுவே 40 நாள் தான் இருந்தாரு, ஆனா நீ என்ன பண்ணணும், 1 நாள் எக்ஸ்ட்ரா இரு அப்படின்னு சொல்லி யாரோ பேசினாங்கன்னு சொல்லி உபவாசத்தை ஆரம்பிச்சு பச்சை தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30வது நாள் ஆகும்போது அவனுடைய சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 40 டேஸ் அந்த மனுஷன், இது நடந்த சம்பவம், ஜெபம் பண்ணி அந்த ஃபாஸ்டிங் முடிக்கிறதுக்குள்ள அந்த நபர் வந்து டெத் ஆகிட்டார், இறந்துட்டார். இந்த அம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, ஏன் அவனை காப்பாற்ற வேண்டியது தானே, என்னென்னமோ கேட்குறாங்க. எனக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. 3 டேஸுக்கு முன்னாடி நான் அதை யோசித்தேன். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஃபாஸ்டிங் போட வேண்டிய அவசியம் இருக்குது. உபவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துறாரு. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக எல்லாருக்காகவும் உபவாசம் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்முடைய சரீரம் கர்த்தர் கொடுத்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்னு சொல்றது அப்படின்னா கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், என் சரீரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை வருத்தி எல்லாம், நீங்கள் வந்து ஒரு காரியத்திற்காக நீங்கள் வருந்தி தான் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ தீர்மானம் வேணாலும் எடுங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானத்திற்கும் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தருவார். நானும் எத்தனையோ நாள் இந்த இடத்திற்காக 21 நாள் உபவாசம் இருந்திருக்கிறோம். அதெல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன். அதெல்லாம் கர்த்தர் ஒரு தியாகமாக தான் வச்சிருக்கிறாரு. அந்த சர்ச் அங்கே இருக்கும்போது இந்த சர்ச் வாசலை விட்டு 21 நாள் வெளியே போக மாட்டேன்னு முடிவெடுத்து இந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளெக்ஸ் வச்சு மறைச்சு 21 நாள் வாசலுக்கு வெளியில் நான் போகல, இங்கேயே இருந்தேன். நைட் ஆனால் பாசமாக ஒரு ஜூஸ் மட்டும் கொண்டு வருவாங்க. அப்படி கிட்டத்தட்ட 3 டைம் சர்ச்சில் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்த எப்படியாவது எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, திருச்சபைக்குன்னு ஒரு சொந்த இடம் வேணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த நாளில் பலன் இருந்துச்சு, அந்த நாளில் நம்ம செஞ்சோம். அந்த இதெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தார்.
ஆனால் ஒன்று நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் சரீரத்தையே கெடுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் செஞ்சிடவே கூடாது. இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன். எதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 பிரசங்கம் 3 ஆராதனை நடத்தி முடித்தா என்னுடைய தொண்டை அடுத்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால், அடுத்து 1 டே 24 hours நான் பேசுகிற பேச்சு 10 வார்த்தை 15 வார்த்தை மட்டும்தான் பேசணும். அப்படி பேசினாதான் அடுத்த வாரத்தில் அடுத்த நாள் நான் பேசவே முடியும் வாயை திறந்து. அவ்வளவு என்னுடைய த்ரோட் வந்து டவுனாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா வேற ஒன்றும் கிடையாது. 21 நாள் உபவாச ஜபம் இருக்கும்போது 3 செக்ஷன் வச்சிருக்கிறேன். அந்த 3 செக்ஷன்லையும் காலையிலே நான் தான் பேசுவேன், மத்தியானம் 3 மணி நேரம் தான் நான் பேசுவேன், நைட்டும் 3 மணி நேரம் நான் தான் பேசுவேன். எனக்கு அப்போ தெரியல, நம்ம தொண்டையை வந்து இவ்வளோ வருத்தக்கூடாது, நம்ம இவ்வளோ கத்தக்கூடாது, நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும், கொஞ்சம் தண்ணி நம்ம குடிச்சுக்கணும். இதெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா பெரிய பாவமாக நான் நினச்சேன். ஐயோ பாவங்க, ஐயோ பாவம், நம்ம தான் பிரசங்கம் பண்ணணும், நம்மளை எப்படி கர்த்தர் நிற்க வைக்க மாட்டார். இதெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தார். இதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் இன்னைக்கு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் பேசியிருக்கலாம்ல. இன்னைக்கு நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம வெகு தூரம் நம்ம ஓடலாம். சிலர் ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்த நீ இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இல்லாத இடத்த வேற யாராலையும் ஆண்டவரால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சத்தமாக சொல்லுங்க, முடியவே முடியாது, முடியவே முடியாது. இன்னைக்கு இந்த ஹீலிங் சர்வீஸில் யாராவது ஒருத்தர் ஒருவேளை உங்களுக்கு வருகிற எல்லா கர்த்தர் அனுமதிக்கிற பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார், கண்டிப்பாக தருவார். ஆனால் உங்கள் சரீரத்தை யாராவது நீங்கள் கெடுத்திருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. நான் அப்படி யோசிச்சது தப்பு ராஜா. எதுக்கு யோசித்தேன்? நான் அப்படி ரொம்ப திங்க் பண்ணியிருக்க கூடாது ஆண்டவரே, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது ஆண்டவரே, ஓவர் ஹை ப்ரெஷர் நான் ஆகியிருக்க கூடாது ஆண்டவரே, நான் ரொம்ப கோவப்பட்டிருக்க கூடாது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. இனி ஒரு கிருபை தாங்க. என்னதான் இருந்தாலும் உடனே நான் ரெடி ஆகிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. நீங்கள் கோபத்தை உடனே விட்டுறணும். காரணம் என்னென்னா, உங்கள் மனசு சொல்லணும், நீ கோவப்படாத, நீ முக்கியம். நீங்கள் சாப்பிடவே கூடாது, இந்த மனுஷன் இவ்வளவு பேசிட்டான்ல, இனி ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இல்லை நீ சாப்பிடு, நீ ரொம்ப சத்தமாக சொல்லுங்க, முக்கியம். சில இடத்துல தோணும், இனி காலத்துக்கும் நான் பேச மாட்டேன், நான் ஒப்புரவே ஆக மாட்டேன், உன் மேலே இருக்கிற கசப்பை எடுத்து விட மாட்டேன்னு உங்கள் மாம்சம் சொல்லும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எப்பா நீ ரொம்ப முக்கியம், அதனால நீ ஒப்புரவாகி தான் சத்தமாக சொல்லுங்க. இது ஒரு கொடுமை. என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளவு சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குவாங்க, நம்ம திட்டு வாங்கின நம்ம முழிச்சிட்டு உட்காந்துருப்போம். ஒருவேளை முடிச்சிட்டு வந்து என்ன இவ்வளவு திட்டிட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குறீங்களே, எப்படித்தான் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தூங்காமல் விழிச்சிருக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது? வேணும்னா தூங்கு, இல்லைன்னா போ. எனக்கு தூக்கம் வருது, அவங்களுக்கு எப்படி நிம்மதியா? நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் 3 நாள் தூங்காமல் இருந்தால் யாருக்கு நஷ்டம்? சத்தமாக சொல்லுங்க, யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு இல்லைங்க, அவங்களுக்கு இல்லைங்க. நஷ்டம் யாருக்கு தெரியுமா? சத்தமாக சொல்லுங்க. இப்போ யார் பலவீனப்பட்டு நிற்கிறீங்க? இப்போ யாருக்கு கஷ்டமாக இருக்குது? இன்னைக்கு நீங்கள் தான் நிறைய பேர் சலிக்கிறது மாதிரி ஆகிட்டீங்க. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எக்காரணம் கொண்டும் என்ன நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க, நான் ஒப்புரவாவேன். யாருக்காக? கேட்கல, சத்தமாக அந்த வரவே மாட்டேங்குதே. நான் சண்டை போட மாட்டேன். யாருக்காக? நான் உடனே போய் பேசிடுவேன். யாருக்காக? நான் நல்லா தூங்கணும்னா நான் என்ன பண்ணி தான் ஆகணும். சத்தமாக சொல்லுங்க. அவங்க அவ்வளோ பெரிய சண்டை போட்டு தூங்குவாங்க, ஆனால் சண்டை போட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, என்னால் ஜெபம் பண்ண கூட முடியாது. இங்கே சர்ச்சில் வந்து தனி ஜெபத்துக்கு உங்களால் ஜெபம் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா ஆனால் நமக்கு ஆப்போசிட்டில் சண்டை போட்ட வந்த ஆளை பார்த்தா என்னமோ ஆண்டவர் அவனும் ரொம்ப ரகசியம் பேசுகிற மாதிரி, ஐயோ என்ன ஜெபம், உனக்கு எப்படி தான் ஜெபம் வருதோ தெரிலப்பா, அத்தனை திட்டம் நம்மளை திட்டிருப்பான். நம்ம ஜெபம் பண்ண, அப்போது நம்ம ஒப்புரவாக வேண்டியது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் உண்மையாக ஜெபம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணி ஆகணும்னா நான் ஒப்புரவாகியே ஆகணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, நான் நல்லா இருப்பதற்காக
என் சரீரம் பலனாக இருப்பதற்காக. அதான் எனக்கு வேதத்தில் வந்து ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப சொல்லி உங்களுக்காக எல்லாருக்காகவும் நம்ம ஆராதித்து முடிக்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த யாக்கோபு வந்து யோசேப்பு வந்து தன்னுடைய தகப்பனாரை வந்து பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். அப்போது இந்த யோசேப்பு யாக்கோபுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு ரொம்ப ஏஜ்டாக ஒரு ஃபீல் ஆகுது. அவர் கடைசி காலத்தில் எல்லாருமே பிளஸ் பண்ணாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாருமே அப்படி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய மரண தருவாயில் அவங்களுடைய வயசு மிகுதியில் பார்க்குறவங்கள எல்லாரையும் அவங்க நல்லவங்கள பிளஸ் பண்ணாங்க. இங்கேயும் அப்படிதான். வயசான அம்மாங்க, வயசான அப்பாங்க வந்து எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உங்கள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இந்த கேரக்டர் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த யாக்கோபு வந்து போய் நிற்கிறாரு பாருங்களேன். நின்ன உடனே பார்வோனை பார்த்து பிளஸ் பண்ணுறாரு. உடனே அந்த பார்வோன் என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னால், என்ன நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்பார். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். உடனே இந்த யாக்கோபு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், எனக்கு வயசாயிருச்சு, ஆனால் என்னுடைய பிதாக்களுக்கு தொட்டது மாதிரி எனக்கு பலன் இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் வருத்தமும் சஞ்சலவுமா இருந்துச்சு. இந்த வருத்தம் சஞ்சலம்ன்றது என்னது? யோசேப்பை ரொம்ப நேசிப்பார். யோசேப்பு இப்போ பீருண்டு போனான், செத்து போனான்னு சொல்லி கையில் யோசேப்பினுடைய பலவர்ண அங்கியை கொடுப்பாங்க. இந்த பலவர்ண அங்கியை வாங்கி வச்சுட்டு, ஓ என் பிள்ளை செத்து போயிட்டான், என் பிள்ளை இனி திருப்பி கிடைக்க மாட்டான். உடனே அவங்க பிள்ளைங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்கு அழுறீங்க, ஒரு பையன் தானே செத்து போயிட்டான், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது, அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல். நீங்க யாருமே என்ன தேற்ற வேண்டாம்ப்பா, நீங்க யாருமே என்ன சொல்ல வேண்டாம்ப்பா, நான் துக்கத்தோடு பாதாளத்துக்கு இறங்குவேன்னு சொல்லி யோசேப்பை பார்க்குற வரைக்கும் யோசேப்பை குறித்த யோசனை யாக்கோபுக்கு மனசுல, அந்த காயத்தை மனசுல வச்சிருந்ததுனால பிதாக்களை மாதிரி என்னால் என்ன பண்ண முடியல, இந்த வயசுல நல்லா இருக்க முடியல. அப்போ ஒன்று நீங்கள் ஆதியாகமம் 47:9 வாசிக்கலாம். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது, அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். எங்க பிதாக்களை மாதிரி இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் மனசுக்குள்ள என்னத்தை வச்சிருந்தேன்னா, ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு காயத்தை வச்சிருந்தேன், ஒரு அவமானத்தை வச்சிருந்தேன், ஒரு இழப்பை வச்சிருந்தேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருடைய இருதயத்துக்குள்ள என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம், என்னைக்கோ இழந்த ஒரு இழப்பு உங்க மனசுல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கலாம். என்னால் மறக்கவே முடியல பாஸ்டர், என்னால் மறக்கவே முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மறந்துரு, நீ விட்டுரு, நீ மன்னிச்சிரு, நீ மன்னிப்பு கேளு. காரணம் என்ன அப்படின்னா, உன் சரீரம் மிகவும் முக்கியமானது. ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் என்னை காயப்படுத்தினது அவங்க தானே பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சுகமாய் வாழ்வதற்கு காயப்படுத்தினவர்கள் உன் காயத்தை கட்டணும்னு நீ நினைக்காத, காயப்படுத்தினவருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு மன்னிப்பு கேளு. தவறே பண்ணலைன்னா கூட மன்னிப்பு கேளுங்க. நான் நம்புற ஆண்டவர் உங்களை எப்படி வைப்பாருன்னா, ஆரோக்கியமாய் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் முக்கியம், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா சுகமாக இருக்கணும், நான் மன்னிப்பேன், நான் நல்லா இருப்பதற்காக மன்னிப்பேன், நான் மறப்பேன், நான் நல்லா இருக்கிறதுக்காக நான் அதை மறந்துடுவேன், நான் ஒப்புரவாகுவேன், நான் நல்லா இருக்கிறதுக்காக ஒப்புரவாகுவேன். சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி. நான் விட்டு கொடுப்பேன், நான் விட்டு கொடுப்பேன். காரணம், நான் நல்லா இருக்கிறதுக்காக விட்டு கொடுப்பேன், நான் நல்லா இருக்கிறதுக்காக விட்டு கொடுப்பேன். ஆண்டவரே என்னை நல்லா வைக்கிறது நீர் தானே ஆண்டவரே. நான் ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன், காரணம் நான் நல்லா இருக்கிறதுக்காக நான் கோபப்பட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னையிலிருந்து அந்த உணர்வை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களோட பேசுவார். அப்போ ஏசப்பா உங்க பக்கத்தில் வந்து சொல்லுவார், நீ முக்கியம், நீ ஒப்புரவாகு, நீ முக்கியம், நீ தாழ்ந்து போ, நீ முக்கியம், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை அப்படியே ஆராதிச்சு, என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய ரத்தத்தின் வல்லமை என் மேல் இறங்கட்டும். என்னை சுகப்படுத்துகிற கர்த்தர், என்னுடைய வியாதிகளுக்காக மரித்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். என்னுடைய வியாதியை கர்த்தர் நீக்கி போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க.
கவனிங்க பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட சோதனை உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அந்த பலவீனம் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வியாதியை அனுமதித்திருப்பாரே, ஆனால் அந்த வியாதியை எத்தனை நாள் வைக்கணும், எத்தனை நாளில் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளணும்னு அவருக்கு சத்தமா சொல்லுங்க தெரியும். ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்களாகவே அதை குறித்து பயப்பட்டு, நீங்களாகவே அதை குறித்து யோசிச்சு ஒரு புது நோயை நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. அதான் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி என்னை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வார்த்தைகள் சோதனை வென்றிட தந்திடுவார். அது ரொம்ப அழகா வரும். இயேசு நம் யுத்தங்கள் செய்திடுவார், ஏந்திடுவோம் என்றும் ஜெய கோடி. ஜீவனானாலும் மரணமானாலும் எந்தே. அது ரொம்ப அழகான பாட்டு. அதுல என்னன்னா, பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே. அது ஃபர்ஸ்ட் சரணம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன். தொடக்கம், சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்களில் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட. நான் சொல்றேன், உங்களுக்கு வந்திருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது, சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது. ஆனா நீங்க அதை நினைச்சு நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, எல்லாமே மாறும், எல்லாமே மாற்றுவார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீயா நோயை வருவிச்சுக்காத, நீயா அதை யோசிச்சு சிக்காகாத, நீ ஃப்ரீயா விட்டுரு. யோசேப்பை யாக்கோபு ஒரு நாள் பார்க்க முடியுமானால், நான் நம்புறேன், நீங்க எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தோல்வி அப்படி நிக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு நாள் ஜெயத்தோட பார்க்க பண்ணுவார். நீங்க அந்த யோசேப்பை உங்க கண்களால பார்ப்பீங்க, அந்த வெற்றியை உங்க கண்களால பார்ப்பீங்க. நீங்க கவலைப்படுகிற காரியம் அது உங்களுக்கு நன்மையா இருக்கிறது என்கிறதை பார்ப்பீர்கள். யோசேப்பு அந்த இடத்துல, யாக்கோபு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய முகத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லுங்க. நான் நினைக்கவே இல்லைப்பா, உன்னை உயிரோட பார்ப்பேன்னு நான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை எப்படி பார்க்க வச்சிருக்காருன்னா, உன்னை மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளையும் சேர்த்து என்ன பண்ணாரு, பார்க்க வச்சிருக்காரு. 15 வருஷம் நடக்காத உன்னை நினைச்சு கவலைப்பட்டு சிக்காய் நோயாளியா படுத்தியப்பா. நோயாளியே. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தணும்னா சில பாதைகளை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனா ஒண்ணு நினைச்சுங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. உங்க கண்ணு நன்மையை பார்க்கும். அது எத்தனை வருடமானாலும் அந்த காரியம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், கர்த்தர் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ கவலைப்படாத, நீ சிக்காகாத. இந்த காரியத்தை நான் நன்மையாய் மாற பண்ணுகிறேன். நீங்கள் கலங்குகிற காரியம் நன்மையாய் முடியும். நீங்கள் வருத்தப்படுகிற காரியம் நன்மையாய் முடியும். எந்த பிள்ளையை குறித்து ரொம்ப யோசிச்சிருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பை எப்படி பத்திரப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். யோசேப்பை எப்படி வளர்த்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். யோசேப்பை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். உங்க பிள்ளைகளை எந்த இடத்துல எப்படி கொண்டு வந்து எப்ப நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். அந்த பிள்ளைய குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஓம் பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது ஏன் பிள்ளை. தாயின் கருவில் தோன்றும் முன்னே ஏன் இயேசு அந்த பிள்ளைய தெரிஞ்சு கொண்டதுனால, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஸோ இன்னைக்கு இந்த ஹீலிங் சர்வீஸ்ல எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நானா எதையுமே வருத்தி வைக்க, சத்தமா சொல்லுங்க, நானா வருத்தி வைக்க மாட்டேன்.
நானா வருத்தி வைக்க மாட்டேன். நான் வருத்தி வச்சேன்னா நான் தான் அனுபவிக்கணும். நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளை, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்குது. ஒரு பையன் கூட படிக்கிற ஒரு பையனை நேசிக்கிறான். நடந்த சம்பவம் இது. நேசித்த உடனே அவன் என்ன பண்ணுறானே ஏதோ காயப்படுத்திட்டான். நான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா அப்பா அங்கேருந்து திட்டுறாங்க, அவங்க பாஸ்டர் அங்கேருந்து திட்டுறாரு. இப்போ 3 பக்கமும் இந்த பிள்ளைக்கு திட்டு வாங்கின உடனே இருதயம் உடஞ்சி போயிடுச்சு. இனி நான் ஏன் வாழணும், இதுக்கு நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாகி ஒரு 4வது மாடி, அந்த பைபிள் காலேஜ் 4th ஃப்ளோரில் இருந்து சூசைட் பண்ணுறேன்னு கீழே குதிச்சிட்டான். ரொம்ப அழகான பிள்ளை, ரொம்ப டேலண்டான பிள்ளை. 4வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டான். இவ கீழே குதிக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலு ஸ்ட்ரைட்டா ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஒரு குழி ஒன்று இருந்துச்சு, அந்த குழிக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ ஸ்பைனல் கார்டு உடஞ்சிருச்சு, இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு. அவளுடைய 2 காலையும் கிட்டத்தட்ட அந்த எலும்புகள் வந்து 32 துண்டாக முறிஞ்சிருச்சு. இன்னொன்று வந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் அவள் விழுந்த இடத்துல நாய் வந்து நின்று இருந்துருக்குது. என்ன நாய் இங்கே சுற்றி வருதுன்னு பார்த்தா ஒரே ஒரு எலும்பு துண்டு மட்டும் அந்த மண்ணுக்கடியில் இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய காலில் அவ்வளோ ஆப்ரேஷன், அத்தனை ஆப்ரேஷன். ஆனால் இன்னைக்கு ஜீவனோட தான் இருக்கிறா. ஆண்டவருக்கு பெரிய ஊழியம் செய்கிறா. ஆனால் எங்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இது நானா செஞ்சது தானே, நானா இன்னைக்கு அதே பையன் கல்யாணம் பண்ணிட்டான். அவளை வேண்டான்னு சொன்ன அந்த பையனே கல்யாணம் பண்ணிட்டான். நல்லா இருக்கா, கர்த்தருக்குள்ள இருக்கிறா, பலப்படுறா, தான் செய்யறத நினைச்சு தப்புன்னு முடிவு எடுத்துட்டான். ஆனா என்ன பண்ண, உடஞ்ச கால் உடஞ்சது தானே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா, பட் நான் உடஞ்ச காலை உனக்கு திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களா வந்து எதையுமே செய்யாதீங்க. யாரு தான் கஷ்டப்படணும்? சத்தமா சொல்லுங்க. நம்ம தான் கஷ்டப்படணும். மற்ற 10 மாத்திரை தூக்கி வாயில போட்டு நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு நம்ம காப்பாற்றப்படும் போது அந்த 10 மாத்திரையும் தின்ன எஃபெக்ட் யாருக்கு இருக்கும்? அந்த வலியை யார் சுமக்கணும்? வாழ்நாள் முழுக்க நான் தாங்க சுமக்கணும், நம்ம தாங்க சுமக்கணும். அதனால ஒரு முடிவு எடுங்க. எக்காரணம் கொண்டும் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற சரீரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கஷ்டப்படுத்த எதுனாலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் உடனே ரெடி ஆயிடுவேன். கைகளை அப்படி மேல உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. எங்க விண்ணப்பத்தை கேட்பவர், எங்க கண்ணீரை காண்கிறவர், எங்களுக்கு சுகம் தருகிற ஒரு நல்ல தேவன். எல்லாரும் கையை உயர்த்தி, என் சரீரம் நீங்க கொடுத்த ஆலயம் ஆண்டவரே, எங்க சரீரம் நீங்க கொடுத்த ஆலயம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு நான் தேவை, என் குடும்பத்துக்கு நான் தேவை. நான் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று நீ சொன்னீர் அல்லவா. நான் அப்படி பார்க்கணும் ஆண்டவரே. நான் ஜீவனோடு இருந்து உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். நான் உயிரோடு இருந்து உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். நான் சுகத்தோட இருந்து நான் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். அதற்கு இப்பொழுது ஒரு பலன் என்னுடைய சரீரத்திலே உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போஸ். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை, தகப்பனே ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருவோம்
என் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுவோம் என் விண்ணப்பத்தை கேட்பவர் அப்பா. ஹல்லேலூயா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சொல்லுவோம் என் விண்ணப்பத்தை என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டே சுத்தமாகு என்று சொல்லி அந்த வார்த்தை இப்ப தாங்க ஆண்டவரே. சுத்தமாகு என்று சொல்லி சுகமாகினி. ஐயா என்று சொல்லி சுகமாகினி. ஐயா என்று சொல்லி சுகமாகினி. என் விண்ணப்பத்தை கேட்பவர் என் விண்ணப்பத்தை என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. எதிர்த்தெழுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் எதிர்த்தெழுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர். கைகளை மேல உயர்த்தி கேடகம் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறே. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் உன்னை ஆதரிக்கின்றே. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. ஹல்லேலூயா. உயிருக்கு போராடினவன் தாவீது. அவன் போகிற இடம்லாம் அவனுக்காக சவுல் ராஜா கண்ணி வச்சுட்டு இருந்தார். எங்க போனாலும் அவனுக்கு ஆபத்து.
அவனுடைய வாழ்க்கையில் அதிகமான நாள் சிங்கக்கபில தான் தாவீது வாழ்ந்திருக்கிறார். அவருடைய சோதனையின் காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 இயர்ஸ், 40 வருஷம். அதில் ஒரு 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கிறாரு. இப்போது அந்த குறிப்பிட்ட அந்த வருஷத்தினுடைய ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அவருக்கு மீண்டும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. போய் அந்த அரியணையில் உட்கார்றாரு. ஆனால் அந்த அரியணையில் உட்காரும்போது அந்த மனுஷன்கிட்ட, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அப்போது இந்த 20 வருஷமும் எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், ஆனால் அவருடைய மனசு மட்டும் என்ன பண்ணலை அப்படின்னா கலங்கவே இல்லை, வருத்தப்படவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு உயர்வு இருக்குது, எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை இருக்குது. அது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போகிறதுக்கு கர்த்தர் என்ன அனுமதிச்சிருக்கிறார். அவ்வளோதான். எனக்கு ஒரு சேதமும் இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நான் எங்கே போய் நிற்பேன்னா அந்த அரண்மனையில் போய் நிற்பேன். இன்றைக்கி இந்த செபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இன்றைக்கி நடக்கிறத பார்க்காதீங்க, இன்றைக்கி ஓடுகிற ஓட்டத்தை பார்க்காதீங்க, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, இன்றைக்கி இருக்கிற வியாதியை பார்க்காதீங்க, இன்றைக்கி இருக்கிற நிலைமை எதையுமே பார்க்காதீங்க. இதில் மனசை வருத்தப்படாதீங்க, இதில் மனசை விடாதீங்க, இதில் ரொம்ப யோசிக்காதீங்க, இதில் ரொம்ப திங்க் பண்ணி நீங்களே உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க, இதில் அவிசுவாசப்படாதீங்க. இதை சகிங்க, இதை தாங்குங்க, இதுக்கு பலத்தை மட்டும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, இதில் ஒப்பு கொடுங்க, இதில் ரெடி ஆகுங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் ஒரு மேன்மையை வச்சிருக்கிறேன். அது கிடைக்கிற வரைக்கும் உலகமே எதிர்த்து வந்தாலும் உங்களை அழிக்க முடியாது, உங்களை தோற்கடிக்க முடியாது, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. வேதம் சொல்கிறது, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாது. இந்த நம்பிக்கை இருக்கணும் ஒவ்வொரு ஆண்டவருடைய. நீங்களா யோசிச்சு கெடுத்துக்காதீங்க, நீங்களா யோசனை பண்ணி கெடுத்துக்காதீங்க, நீங்களா விழுந்து கெடுத்துக்காதீங்க. எனக்கு தாங்க பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு சகிக்க பலன் தாங்க ஆண்டவரே. பொறுமையா இருங்க. சிங்க கெவிக்குள்ள போனாலும் படுத்து தூங்கலாம். ஏன்னா நான் நம்புறேன், அங்க சிங்கம் சேதப்படுத்தாதபடி என்னை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த உயர்வில் கர்த்தர் கொண்டு போகிற வரைக்கும் எத்தனை சவுல்கள் வந்தாலும், எத்தனை ஆமான்கள் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சவுலும் எந்த ஆமானும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இது கர்த்தருடைய பாதுகாப்பு, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அங்கீகாரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை பாதுகாக்கிறீர். நான் நம்புறேன், இந்த ஹீலிங் சர்வீஸ்ல இன்னையிலிருந்து நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்குவீங்கன்னு நான் கர்த்தர் உங்களை தூங்க வைப்பாராக. ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அழைக்கிறார். நீங்க கவலையே படாம இருந்தா போதும், நல்லா தூங்கிடுவீங்க. ஆமென். எதுக்கு கவலைப்படணும்? 20 வருஷம் தாண்டி இது மாறப்போகுது, 10 வருஷம் தாண்டி மாறப்போகுது, 5 வருஷம் தாண்டி மாறப்போகுது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஆமென். ஆண்டவரே, ஒரு கிருபை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. எங்க படுத்தாலும் சத்தமா சொல்லுங்க, நிம்மதியா. கேட்கல, எப்படியா உமக்கெல்லாம் தூக்கம் வருது அப்படின்னு கேட்டா, அவர் தாங்குறாரியா, நான் தூங்குறேன்யா. அவர் என்ன தாங்குறாரியா, நான் தூங்குறேன்யா. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக, அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்கும். இவ்வளவு பிரச்சனையிலையும் நிம்மதியா தூங்க முடியும்னா அது ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் முடியும். அது ஆண்டவருடைய பிள்ளையால மட்டும்தான் முடியும். அதை இந்த உலகத்துக்கு நான் நிரூபிச்சு காமிப்பேன். என் கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் நிரூபிச்சு காமிப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, நீர் என்னை தாங்குவதால. ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஓ
கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்த தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீ. சொல்லுங்க சத்தமா, சத்தம். நடந்ததெல்லாம் அப்பா அப்பனே பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. நம்பிக்கையோடு காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேன் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேன் பொறுமையுடன். பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். கைகளை உயர்த்தி பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை சத்தமா ஹோசனா உன்னத தேவனே. இப்பவே இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவுடைய சுகமாய்க்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக.
இந்த சத்தம் துதிக்கப்படும் போது ஒரு விடுதலை உண்டாவதால். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல நோய்கள் மேலும் வல்லமை கொண்டது, பேய்கள் மேல வல்லமை கொண்டது. இப்பொழுது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல் தெளிக்கப்படுவதாக, சிரசின் மேல் தெளிக்கப்படுவதாக. Thank you Jesus. விடுதலை விடுதலை விடுதலை. அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்போ ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. அந்த வலி மாறி போகட்டும், அந்த வேதனை மாறி போகட்டும். இயேசுவே சுகம் கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். அந்த நரம்புகளில் உங்க வல்லமை இறங்கட்டும், அந்த எலும்புல உங்க வல்லமை இறங்கட்டும், அந்த சதைகளில் உங்க வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. அந்த கண்களில் உங்க வல்லமை இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை இப்போ 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 தேவனுடைய அக்கினி, சுகமளிக்கிற அக்கினி இறங்கி இந்த பிள்ளைய விடுதலை தரட்டும். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக திறப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ். மருத்துவமனையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டெஸ்ட் மாற்றி எழுதப்படுவதாக, மாற்றி எழுதப்படுவதாக. வல்லமை 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 வல்லமை. அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. இயேசுவின் நாமத்தினால சத்துருவினாலே வைக்கப்பட்ட அந்த கை இப்பொழுது எடுக்கப்படுவதாக. சாபத்தினால வந்த அந்த வியாதி இப்ப எடுக்கப்படுவதாக. பரம்பரை வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. குடும்ப வழி, வம்சா வழி இருக்கிற அந்த வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால விட்டு போவதாக. அக்கினி 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 அக்கினி. சாட்சி 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 எழும்பட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையினால நிரப்பி இயேசுப்பா இயேசுப்பா உங்க சுகமளிக்கிற அந்த கை இப்பொழுது ஆலயத்துல ஒவ்வொருவர் மேல வைக்கப்படட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல வைக்கப்படட்டும். Thank you Jesus. தீர்க்க ஆயுசு, தீர்க்க ஆயுசு, தீர்க்க ஆயுசு. ஓ ஹல்லேலூயா. அந்த ஆயுசுக்கு விரோதமாய், அந்த வயதுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஓ ஹல்லேலூயா இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் காண்பாய் காண்பாய். மகிமை 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 மகிமை. இப்பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டது போல ஆண்டவரே தீர்க்க தரிசியை தட்டி எழுப்புகிறதற்கு ஆண்டவரே ஒரு அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்தது போல இப்பொழுது உங்க பலன், உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். அந்த பலவீனத்திலே இயேசுவுடைய பலன் விளங்கட்டும், கர்த்தருடைய பலன் விளங்கட்டும். இப்போ 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 அந்த கர்ப்பம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. அந்த சரீரத்தில் இருக்கிற ஓ ஹல்லேலூயா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மறைவதாக, மறைவதாக. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ஓ ஹல்லேலூயா வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். அக்கினி 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 இறங்கட்டும், இறங்கட்டும். அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்பொழுது நீங்குவதாக. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. கிட்னியில இருக்கிற அந்த பிரச்சனை இப்பொழுது ஹல்லேலூயா அந்த கிட்னியில இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது விடுதலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus. Thank you Jesus. கட்டிகள் மறைவதாக, கட்டிகள் மறைவதாக. அந்த இரத்த ஓட்டங்கள் சீர்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. அந்த ஹார்ட்ல இப்பொழுது உம்முடைய அபிஷேகம், இப்பொழுது உம்முடைய கரம். Thank you Jesus. Thank you Jesus. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எந்தெந்த இடத்துல பலவீனப்பட்ட சரீரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போய் விடுதலையை தரட்டும். ததாலாரம் 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 ரோதலாரம் ததாலாரம் தனரோலோ துரு ததாலாரம் தனரே தனத்தனரே ஹவுதுலூர ஹதலரம். நீ நல்லவர் 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 நல்லவர், நீ நல்லவர் 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 நல்லவர். கடைசியாய் கைகளை மேல உயர்த்தி
நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் நல்லவர். நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால். சொல்லுவோம், நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால். என் புண்ணியரின் காயங்கள். திரும்ப திரும்ப அறிக்கை செய்வோம், நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணிய காயங்களால். நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணிய காயங்களால். ஏசப்பாவின் காயங்கள், எங்க அப்பாவின் காயங்கள். நான் சுகமா, நான் சுகமா. என் சரீரத்தில் இனி அந்த வியாதி தொடாது, அந்த பலவீனம் என்ன தொடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும். இனி அந்த மருத்துவமனைக்கு போக வேண்டாம்பா, இனி அந்த மாத்து மருந்தரைக்கு தேடி போக வேணாண்டவரே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சரீரத்தில் ஒரு சுகம் இப்பொழுது கடந்து வந்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya, ஹalleluya. ஆரோக்கியமே, ஹalleluya, ஆரோக்கியம். எப்பவுமே ஆண்டவர் ஒற்றுமையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து என்ன பூசி ஜெபம் பண்ணா, எங்க ஒன்றோ இரண்டோ மூன்று பேர் ஒருமனப்படுகிறார்களோ அங்க நான் இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். அதனால ஒருத்தருடைய கரத்தை ஒருத்தர் பிடிச்சிட்டு, பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சிட்டு, இன்னும் எத்தனையோ பேர் வர முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆன்லைன் மூலமா கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றாங்க. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பெதஸ்தா குளத்துல வந்தா அந்த வியாதி சுகமாகும். ஹalleluya. இந்த ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் குளத்தை கலக்கணும். இந்த ஜெபம் ஒரு குளத்தை கலக்கிறது போல ஒரு வல்லமை கடந்து வரணும். எல்லா கரங்களை கோர்த்து பிடித்து எந்த சூழ்நிலையில வந்தாலும் எங்க பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்க திறப்புல நிக்கிறோம், நாங்க திறப்புல நிக்கிற ஆண்டவரே, நாங்க திறப்புல நிக்கிற ஆண்டவரே. என் சகோதரனை பாருங்க ஆண்டவரே, என் சகோதரிய பாருங்க ஆண்டவரே, என் பிள்ளைய பாருங்க ஆண்டவரே. பாருங்கப்பா, பாருங்கப்பா. சுகம் கிடைக்கணும். சொல்லணும், சிஸ்டர் அன்னைக்கு நீங்க எனக்காக என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியல, நீங்க ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாருன்னு என் பிள்ளை சாட்சி சொல்ற வரைக்கும் இப்படி ஒரு அக்கினி இந்த இடத்துல ஒரு மனதின் ஆவி. ஆண்டவரே, ஆன்லைன்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க மேலேயே தேவ கிருபை. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். திறப்புல நிக்கிற ஆண்டவரே, திறப்புல நிக்கிற ஆண்டவரே. வியாதிகளுக்கு சகல வல்லமை படைத்தவர் நீர்தானே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கம்ஃபர்ட் சர்ச், ஒரு ஹீலிங் சென்டர். இது ஒரு சுகமளிக்கும் இடமா மாறணும். இதுல எப்பேற்பட்ட வியாதி உள்ளவங்க வந்தாலும் இங்க காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்துக்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்னீரே. ஒரு எழுப்புதல் தீ, ஒரு எழுப்புதல் அக்கினி இடத்துல பற்றி எரியட்டும் அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த ஹீலிங் சர்வீஸை இவ்வளவு நேரம் நீர் உங்க மகிமையை ஊற்றுனதற்காக,
இது நிறைய பேருக்கு போய் சேரணும் ஆண்டவரே. யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்களோ, மன நிம்மதி இல்லாம போராடி கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த வர்ஷிப்பு போய் சேரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகணும், தங்களை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. உங்க பாதத்துல முத்தம் செய்கிறோம். உங்க கிருபை முழுவதுமாய் தாங்கி நடத்தட்டும். இந்த 40 நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த 40 நாள்ல லாஸ்ட் வீக் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஹோலி வீக், அந்த ஒரு வார பிரேயர்ல உங்க மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களில் தாழ்த்துறோம். இந்த ஊழியத்திற்காக எங்களோடு இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. தொடர்ந்து அந்த மதர் சர்ச் ஃபில்லர் தூண்கள் அவர்களுக்காக ஒரு ஜெபம் இருக்குது. அவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. அந்த ஜெபத்துக்கு வந்தவங்க வெயிட் பண்ணுங்க. மற்றவங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ண போகலாம், கிளம்புறவங்க கிளம்பலாம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.